ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே புருஷா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ. வேலண்டைன்ஸ் டே அதுமா உன் எக்ஸ் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா போல. ஏன் எக்ஸா? எனக்கு எதிரி எக்ஸ், எனக்கு எக்ஸே கிடையாது. ஐ மிஸ் யூ, டு யூ மிஸ் மீன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காளே. லூஸ் மாதிரி வளர்ற. எனக்கு எக்ஸே கிடையாதுடி. என்னடி சொல்ற? சொல்லு, நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? பயப்படுறியா? நான் ஏன் பயப்படணும்? ஏதாவது சொல்லி மாட்டுவேன்னு பார்க்குறேன். சும்மா கிண்டல் அடிச்சேன்டா. அப்படி ஒரு எக்ஸ் இருந்தா தானே நான் மாட்டுறதுக்கு. லூசு போ. லவ் யூ டி. ஆஹா, மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுன்றிருக்கு. அந்த வேலை பயத்துல உச்சா மட்டும் தான் போணும். எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா. தீபோ, கொஞ்ச நாளாவே என் ஆஃபீஸ் கலீக் ஒருத்தி என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறா, க்ளோஸா பழகுறா. என்னன்னு கேட்டா அவளுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா. பயங்கரமான ஒரு ஃபாலோவரு. அவள் சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும், உங்கள் ஒய்ஃப் வந்து சுமாராக தான் பண்ணுறாங்க, பட் நீங்கள் வந்து கிளாஸாக பண்ணுறீங்க, உங்களுடைய லிப்சிங் வீடியோஸ்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, நீங்கள் தனியாகவே பண்ணலாம்ல, ஏன் ஒய்ஃப் வச்சு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லைங்க நாங்கள் கப்பலில் தாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் வந்து இல்லை நான் வந்து உங்களுக்கு தான் ஃபேனு, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எடுத்துட்டு நீங்கள் தனியாக வீடியோஸ் பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக போவோம், அப்புறம் வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னான். சரி நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாலாம், எனக்கு பயம் வந்துச்சு. நாளைக்கு காஃபி ஷாப் கூப்பிட்டுருக்கா. 2 பேரும் போகணுமா? இல்லை நீ வேண்டாமா, என்னை மட்டும் கூப்பிட்டா. அதான் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்து என்னடா பண்ணுறது. கட் பண்ணிடு. என்னது? அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுன்ற. நான் வேணா கட் பண்ணி விட்டுருவா. என்னது? ஃப்ரெண்ட்ஷிப்பை. சரி நான் கட் பண்ணிடுறேன். எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா. தீபு, உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் 4 டைப்பாக மாறுவாங்க, அதுதான் இப்போ பார்க்க போறீங்க. தீபு, நாளைக்கு என் கசின்ஸ்லாம் ஊர்லேருந்து வராங்க, நான் காலைல இருக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன வேணுன்றது கேட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க. நாளைக்கு கசின்ஸ் வராங்கம்மா. உங்ககிட்ட தான்மா பேசுகிறேன். நாளைக்கு என் கசின்ஸ் வராங்க. தீபோ, டேய் நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? என்னம்மா இருக்கு சாப்பிட? பசிக்குது. நான் எதுவும் சமைக்கலையே. சமைக்கலையா? ஏன்னா சமைக்கல. எனக்கு பசிக்குதுமா. அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஆமா, வீட்டுக்கு தாம்மா வரலான் இருக்கேன். ஏன்னா எங்க நிம்மதி இருக்கோ அங்கதானே வர முடியும். டீ போடுமா. சண்டை போட்டாலும் இவனுக்கு 3 வேளைக்கு டீ மட்டும் கரெக்டா வேணும். இவனுக்கு எதுக்கு புது கப்பில் டீ? காலையில் நீ குடித்த டீ கப்பு தான், அதுலேயே தான் இப்பயும் நீ டீ குடிக்க போற. இந்தாங்க டீ. தேங்க்யூ. டீ சூப்பரா இருக்குமா. ஆமா சார். என்ன சொன்ன? போடா, தோமாஸ் கடைக்கு போகணும்னு சொன்னல, அது அங்கே இருக்கு பாரு. தோமாஸ் மவளே, எனக்கு ஒரு கடை கிடைக்காதா என்ன? இருடி. தமாஸ் போ. தமாஸ் வெறும் சீனு தான் இது. இது சீனுன்னு ஒரு கடைக்கு போன சொன்னிய சீன், அங்க பாரு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். சீனு போ சீனு தான், ஒரே சீனு தான் இன்னைக்கு. வெறும் சீனு தாண்டி. என்னப்பா பண்ற? டீ குடிச்சிட்டு இருக்கேம்மா. டிவி வேற பாக்குற? தெரியுதுல, எதுக்கு வந்தீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்க. மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க. அது மேட்ரோ. எவ்வளவு வாங்கியிருக்க திஷா? 50க்கு 16. என்னடி இது 50க்கு 12? உங்களை எதுக்கு படிக்க வைக்கிறேன்? எதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்? இப்போ உங்க அம்மா ஆபீஸ்ல இருந்து வருவா,
அம்மா கிட்ட கொடுக்குறேன். அவ்வளவு பயம் இருக்குல்ல, உங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சுக்க, உங்க அம்மா முதுகுல சைன் பண்ணுவா. அப்பா நீ எவ்வளவு நல்லவரப்பா, ப்ளீஸ் பா, வேணாம்ப்பா. ஏய் என்னடி சொல்ற? அப்பா நல்லவர், அம்மா கிட்ட சொல்ல மாட்டாரு. கடைசியா நான் தான் காப்பாத்தி விடணும். இந்த வீட்டுல நல்லவன்னா நான் தான், தெரியும்ல? ஆமாப்பா, நீ தான்ப்பா நல்லவன். சரி, சைன் பண்ணி வைக்கிறேன், போய் தூங்குங்க, காலைல தரேன் பேப்பரை. அப்பா தேங்க்யூப்பா. 2 hours later. தூங்கிட்டாங்களா பசங்க? நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் ஆஃபீஸ்லயே. டெய்லி லேட் ஆகுது உனக்கு ஆஃபீஸ்ல இருந்து. ரொம்ப டயர்டா இருக்குடா. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். பசங்க, உங்க பசங்களோட மார்க் ஷீட் வந்துருந்துச்சா? சாம்பார் ஆப் எனக்கு. ரெண்டுத்துலயும் மார்க் கம்மி. என்னடா இது? என்ன நைட்டே கடிக்க போறியா? என்னடா போன வாட்டி விட கம்மியா இருக்கு மார்க். எல்லாம் விடு, இப்ப அடிக்காத, காலையில பெல்ட்ல அடி. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இருக்கு இவங்களுக்குலாம். ஏய், என் பேரை சொல்லாத, நீ ஏன் கண்டுபிடிச்ச மாதிரி அடி. தகப்பா எழுந்த உடனே இருக்கு பெல்ட்ட பிய போகுது. வேலை. அடி போவே, இவரது உத்தமரா? நீ தகப்பட கூட நம்பவே கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா சதீஷ் டைரிஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராடக்ட் தெரியுமா? ஒரே நிமிஷம் வரேன். மேம் பார்சல். ஏய், என்ன பார்சலா? டெய்லி இதே வேலையா போச்சு உனக்கு. மேல் வீட்டு அக்கா மழை வர மாதிரி இருக்கான், துணி எடுக்க சொல்கிறாங்க. நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? மேல் வீட்டு அக்கா துணி எடுக்க சொன்னாங்க, நம்புற மாதிரி இல்லையே. வில்வா லிப்பா, தேங்க்ஸ் பா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? டென்டடாய், இதுதான் வில்வாவோட ரோஸ் மில்க் லிப் பாம். வில்வா அன்னபூர்ணாவோட ரோஸ் மில்க் ஸ்பெஷல் கொலாப்னு கூட சொல்லலாங்க. நம்ம சைல்ட்ஹுட் ஃபேவரட் அன்னபூர்ணா ரோஸ் மில்க்ல கிரியேட் பண்ண லிப் பாம் தாங்க இது. சூப்பர் நாஸ்டாலஜிக்கான ரோஸ் மில்க் ஃப்ரேக்ரன்ஸ், இன்ஸ்டன்டாவே அந்த ஃபீல் வருதுங்க. இந்த வில்வாவோட ரோஸ் மில்க் லிப் பாம் டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குது. பன்னீர் ரோஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால லிப்ஸை ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் வச்சுக்கும். இதுல விட்டமின் இ பிளஸ் ஆலிவ் ஸ்குவீலைன்லாம் இருக்கிறதுனால லிப்ஸை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல நேச்சுரலா சாஃப்ட் பிங்க் டிண்ட் இருக்கிறதுனால டெய்லி யூஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் யூசேஜ் கூட சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டா, ஸ்டிக்கினஸ் இல்லாம ஒரு கிரீமியான டெக்ஸ்டரோட இருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம வில்வாவோட அன்னபூர்ணா ரோஸ் மில்க் லிப் பாமை ட்ரை பண்ணுங்க. பார்சல் கவர் வில்வா லிப் பாம் வட்டிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்க பிள்ளைங்க 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தா கூட தினமும் வந்து அம்மாவை பார்த்துட்டு போறாங்க. கீழே வந்து என்ன பாக்குறதுக்கு 1 வாரம் ஆகுது. இவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலா என் பிள்ளைக்கும் கூப்பிட வை. என்னது? அம்மா பார்க்க வந்திருக்க? அது எனக்கு தெரியாதா? போன வை. என்னம்மா அந்த மாதிரி என் புள்ளன்னு ஏதோ சொன்னேன்? அந்த மாதிரி திவ்யஸ்ரீ லவ் பண்ணிய அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் உனக்கு. என் எக்ஸ் திவ்யஸ்ரீ, அதெல்லாம் எதுக்கு இப்போ வந்து? அதான் குட்டையில லைட்ல இருக்காமா? ஹலோ, சத்தம் இல்ல அம்மா, நீ பேசு. அம்மா தீபா. ஹலோ. அப்பா, ஃபோன் வச்சுட்டு போயிட்டா போல, எதுவும் பேசல. இந்நேரம் அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது, காஞ்சனா மாதிரி தலைகீழ தொங்கி என்ன அடிச்சிருப்பா. கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? சரி, நான் மேல போறேன். எதுக்கு வர சொன்ன? ஒண்ணு இல்லடா, சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கான், அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன். சப்பாத்தி ரொம்ப முக்கியம் இப்போ. என் வாழ்க்கையில பரோட்டா தட்டிருப்பேன் நேரம். சரி, நான் வரேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னமாம்மா சாப்பிட்றீங்க? என்ன டிஃபனு? சப்பாத்தி. ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா,
திவ்யஸ்ரீ. மாட்டிக்கிட்ட பங்கு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா அங்க